என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. எத்தனை ஆண்டுகள் நடைபெறுகிறது? 10 ஆண்டுகளுக்கு மேம்பாகவே இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் சில காலங்களிலே நின்றுவிடும். இது நீண்ட காலம் போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் நன்மை அடைகிறார்கள், பலனடைகிறார்கள். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தவறாக செய்யக்கூடிய ஆசனங்களினாலும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கிறது என்பதுதான் எனது அனுபவ உண்மை. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு மோனிஷ் 9 வயது 4வது வகுப்பு SPOI அண்ணா நகரில் படிக்கின்றான். ICFலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றான். எனது பயிற்சியாலையில் தினமும் அவன் மாலையிலே பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றான். அவன் இப்பொழுது தனுராசனம் பவ் போஸ் அழகாக செய்ய போகிறான். முக்கியமான ஆசனம். என் அருமை சீடர் மோனிஷ் அவர்களே, நீங்கள் அப்படியே குப்புறப்படுத்தி தனுராசனம் செய்யுங்கள். பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை சற்று அகலமாக வைத்துக்கொள். தலையை மேலே பார். உடலுடைய கனபுறம் வயிற்றுக்கு வந்துடுது. ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கியே ஆகணும். அது அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, பேங்க்ரியாஸ், கிட்னி, இது அத்தனையும் வேலை செய்தே ஆகணும். இப்போல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர் வந்துட்டார். கிட்னிக்கு தனி, சிறுகுடலுக்கு தனி, பெருகுடலுக்கு தனி, பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு தனி. அவ்வளவு தேவையே கிடையாது. இது ஒரே டாக்டர். அதில் உள்ள எந்த பிரச்சனையும் முழுமையாக நீக்கக்கூடிய அற்புதமான தனுராசனம். அது தவிர பிராணமய கோஷம் உண்டு, நுரையீரல், இருதயம், இதையும் அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். அப்படியே லெஃப்டில் திரும்ப. இங்கே பார்க்க நல்ல திரும்ப. மீண்டும் செய். காலை அகலப்படுத்திக்கோ. மேலே அகலப்படுத்தணும். அப்படி ஒன்று தலை மேலே பாரு. எவ்வளோ முழுமையாக செய்கிறான். நுரையீரல் விரியும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது பையனுக்கு. இப்போல்லாம் சின்ன பிள்ளைகளிலே தும்மல், ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டு, இழை, எழுப்பு, இதெல்லாம் வந்து விடுகிறது. ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வந்துடுது. இதெல்லாம் கை மடக்காத, நீட்டு. மெதுவாக அந்த ஆசனத்தை கலை. நீண்ட மூச்சு வாங்கிக்கோ. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். ஆனால் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். பள்ளிக்கூடங்களிலே இதை கற்பிக்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு. எல்லா மாணவர்களும் கற்பித்தால் அவர்களுக்கு நோய் என்பதே வராது. அவர் நினைவாற்றல் அதிகமாகவும் அவர் வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து கொள்ளக்கூடிய வல்லமை அவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி எல்லா தரப்பினரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.